சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து நல்லபடியாக சீதாவை ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காரு. அந்த திருட்டு போன பணத்தை நல்லபடியாக கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஆட்டோக்காரன் மேலே டவுட்டு வந்தனால அந்த ஆட்டோக்காரன் வீட்டுக்கு போய் அந்த 5 லட்ச ரூபாய் திருடினது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த 5 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலே கொடுத்து சீதாவோட வேலையும் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அந்த நேரத்தில் அருண் அங்கே இருந்திருப்பாரு. அருண் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருடன் வந்து இந்நேரம் காசு செலவு பண்ணியிருப்பான், கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவாகவே பேசுவார். ஆனால் முத்து எப்படியோ ட்ரை பண்ணி அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சீதாவையும் காப்பாற்றிடுவார். இதனால முத்து மேலே திரும்ப அருணுக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இவன் இப்படி கண்டுபிடிச்சிட்டானே நம்ம பண்ணுறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா முத்து மேலே வந்து சண்டை புத்தியோடு தான் வந்து அருண் வந்து இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து முத்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் சப்பாத்திலாம் சுட்டு கொடுக்குறாங்க. விஜயா வந்து நீ தேவையில்லாத வேலைலாம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரோகிணி, அதில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு 2 பேரும் கப்பிள்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நீ இப்போயாவது என் மேலே பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிறாங்க. அப்போ விஜயா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் இல்லைம்மா ரோகிணி ஏதோ வீடியோ பார்த்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோகிணி மேலே பழி போட்டுருவாங்க. என்ன மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.